எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு என்னோட பர்சனல் ஃபேவரட் எங்க அம்மாவோட ரொம்ப ஸ்பெஷல் ரெசிபி தான் உங்க எல்லாருக்கும் செஞ்சு காட்ட போறேன். இது எனக்கு பிடிச்ச இட்லி சாம்பார். இந்த ரெசிபி பத்தி பேசும்போதே என்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாமே எனக்கு மைண்டுக்கு வருது. இது ரொம்ப ரெகுலரா வீட்டுல செய்வாங்க. வாங்க இந்த டேஸ்டியான ரொம்ப சிம்பிளான இட்லி சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல சாம்பாருக்கு பருப்பை வேக வச்சுக்கலாம். 1 கப் அளவுக்கு தோரம் பருப்பை நல்லா கழுவி 1 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். அந்த பருப்பை அப்படியே குக்கர்ல சேர்த்துக்கலாம். பருப்பு வேக பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம். குக்கரை மூடி வெயிட் போட்டு ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 4 விசில் வர வரைக்கும் வெயிட் விடுங்க. விசில் வந்ததும் ஸ்டோவ் ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் குக்கரை திறந்து பருப்பு எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, பருப்பு ரொம்ப நல்லா சூப்பராக வெந்திருக்கு. சாம்பாருக்கு தேவையான பருப்பு தயாராகிடுச்சு. நான் சாம்பார் செய்ய கொஞ்சம் பெரிய கடாய் எடுத்திருக்கேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 2 உடைச்ச 3 சிவப்பு மிளகாய் சேர்த்து லேசாக வறுத்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து இங்க நான் சாம்பார் வெங்காயத்தை தோல் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். இது ஒரு போல் அளவுக்கு ஒரு 40 சின்ன வெங்காயம் இருக்கும். வெங்காயம் 2 நிமிஷம் வதங்கினதும் 4 பச்சை மிளகாய் கீரி சேருங்க. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ 4 பழுத்த தக்காளியை நல்லா பொடிசா நறுக்கி சேர்க்கலாம். நல்லா கலந்து விடுங்க. நல்லா மசிச்சு வேகணும். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்க்கறதால தக்காளி சட்டுன்னு மசிஞ்சிடும். இந்த சாம்பாருக்கு காரம் பச்சை மிளகாயில இருந்து மட்டும்தான் கிடைக்கும். உங்களுக்கு காரம் அதிகமா தேவைப்பட்டா இன்னும் ஒரு 2 மிளகாய் சேர்த்துக்கோங்க. 5 நிமிஷம் ஆனதும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். கடாயை மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் ஆனதும் திறந்து பார்க்கலாம். பாருங்க, தக்காளி நல்லா மசிஞ்சிருக்கு. இப்போ வேக வச்ச பருப்பை அப்படியே கலந்து சேர்த்துடலாம். நல்லா கலந்து விடுங்க. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. சட்டுன்னு 20 நிமிஷத்துல செஞ்சிடலாம். பருப்பு சேர்த்து நல்லா கொதிச்சு வந்ததும் இப்போ 3 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த சாம்பார்ல பொடி எதுவும் நம்ம சேர்க்கல. இப்போ இந்த தனியா பொடி மட்டும் தான் சேர்க்கிறோம். இதை கடைசியா சேர்க்கறதால வாசனையும் டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். சாம்பார் கொஞ்சம் கெட்டியா இருக்கிற மாதிரி இருந்தா 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். ஸ்டோவை லோ ஃப்ளேம்லயே வச்சு சாம்பாரை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் ஆனதும் பொடிசா நறுக்கி வச்ச கொத்தமல்லியை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். ருசியான இந்த சாம்பாரை சூடான இட்லி மேல ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்கும். கண்டிப்பா செஞ்சு பாருங்க. ட்ரை பண்ணி உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.